மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது, யோகாதிபதியான சந்திர பகவான் திங்களன்று ராசியாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்க்கை பெறுவது சந்திரமங்கல யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மூன்றிலே குருவும் சூரியனும் மிக சிறப்பாக பலமாக இருக்கின்றார்கள். முயற்சி ஸ்தானத்தில் குரு சூரியன் யோகாதிபதிகள் இருப்பதினால் மேஷராசி சகோதர சகோதரிகளுக்கு எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் மனதிலே உற்சாகம், துணிச்சல், தைரியம் இருக்கும். காரியத்திலே வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்திலே தனாதிபதியான சுக்கிர பகவான் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருப்பதினால் பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் லக்ஷ்மியை அதிதேவதையாக கொண்டவர், லக்ஷ்மியை யோகமாக கொள்ளக்கூடியவர் சுக்கிர பகவான். அப்படி பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் மிகவும் சிறப்பாக பலமாக இருப்பதனால் பொருளாதாரத்தில் உங்களுக்கான முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். சந்திரன் வளர்வரையாக இருக்கின்ற இவ்வாரம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஞாயிறு மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு பிறகு பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது பொறுமை, நிதானம். அதே சமயத்தில் இவ்வாரத்தை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் ராகு சிறப்பாக குரு பார்வையோ பெறுவதும் குருவோடு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருப்பதும் தொடர்கின்றது. லாபத்தில் உங்களுக்கு ராகு இருப்பதனால் சனி 7.5 பாதிப்பு இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்களிலே தெளிவும் உங்களுடைய முயற்சியிலே வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். காரணம், உங்களுக்கு சுக்கிரன் தனித்து இருப்பதும் அவர் ஆட்சி பெறுவதும் 2ஆம் இடம் என்பதனால் 2ஆம் இடம் மிகவும் முக்கியமான ஸ்தானம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. அவ்விடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால் உங்களுடைய வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு, மரியாதை உயரும். நண்பர்களால் ஆதாயம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருப்பதனால் உற்சாகமான ஒரு புதிய நிகழ்ச்சியில், புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இவ்வாரம் அமையும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் மிக பலமாக இருக்கிறார். கோச்சார ரீதியாக புதன் 4இல் அமர்வது மிகுந்த நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை புதன் 7ஆம் பார்வையாக பார்ப்பதும் அவ்வீடு சனியோடைய வீடாகப்பட்ட மகரம், சனியோ புதனுடைய வீடாகப்பட்ட கன்னியை பார்ப்பதும் இந்த வாரமும் தொடர்கின்றது. பார்வை பரிவர்த்தனை. இந்த பதிவின் முழுமையான வீடியோவை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனிலே லிங்க் பட்டன் இருக்கின்றது. அவற்றை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்.